எண்ணிக்கை இப்படி சமச்சீர் முக்கோணம் அதாவது சிமெட்ரி ட்ரையாங்கிள் கொடுத்து எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு கேட்டால் முதல்ல எத்தனை பிரிவு இருக்குது பாருங்கள். 1 2 3 கீழே அதே தான் இருக்கும். 1 2 3 இப்படி வந்துச்சுன்னா முதல்ல 3 இருக்கா, 1 2 3 இப்படி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு இந்தாண்ட அப்படியே அந்த 1 அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது இந்த இடத்துல இது ரெண்டையும் கூட்டி எழுதணும் 3. இந்த இடத்துல இதை ரெண்டையும் கூட்டி எழுதணும் 3 3 எத்தனை 6. இப்போ என்ன பண்ணணும், இதை 3ஐயும் கூட்டிக்கோங்க. 6 3 9 10. அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் இமிடியேட்டாக மேலே இருக்க நம்பரை விட்டுறணும், அதுக்கு மேலே இருக்க நம்பரை எடுத்துக்கணும் 3 ப்ளஸ் இந்த நம்பரை விட்டுறணும். ஒருவேளை இங்கே நம்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும், அதுக்கு மேலே நம்பர் இருந்தால் அதை விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ 10 + 13 எத்தனை 13 முக்கோணங்கள். ஸோ 13 தான் விடை. சரிங்களா? ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, என்னதுன்னா 2n² - 5. 2n வந்து எத்தனைனா 3, அப்போ 3² - 5, அப்போ இங்கே 9 வரும். 18 - 5 = 13 சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபார்முலா இந்த சமச்சீரில் 1 2 3 4 இருக்கிறதுக்கு முக்கோணங்களுக்கு மட்டும்தான் இது ஓகே ஆகும். 5 6 போச்சுன்னா தப்பாகும். ஆனால் எல்லாத்துக்கும் கரெக்டாக வருது இந்த ஃபார்மேட் தான். இந்த படி போடுங்க, அவ்வளோதான்.